அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு பிரசன்னம் ஜாதகம் பகுதி 1. ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பலன் சொல்வது எப்படி, அதுவும் ஒரே கிளையண்ட்டுடைய 30 ஜாதக பலன்கள் கண்டுபிடிப்பது எப்படி, இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். ஒரு பெண்மணி என்னை சந்திக்க வந்தாங்க. வயது 37 மேல் இருக்கும். என்னை பார்த்து ஜோசியர் இருக்காரா என்று கேட்டாள். நான் தான் ஜோசியர் என்று சொன்னேன். உங்களை பார்த்தால் ஜோசியர் மாதிரி தெரியவில்லை என்று சொன்னாள். என்னை பார்த்தால் தெரியாது, நான் பலன் சொன்ன பிறகுதான் ஜோசியராக தெரியும் என்று சொன்னேன். பலன் நல்லா எடுத்து சொல்லுவீங்களா என்று கேட்டாள். நான் ரொம்ப நல்லா எடுத்து சொல்லுவேன் என்று சொன்னேன். ஜாதகம் பார்க்கணும் என்றால் உங்களுடைய ஃபீஸ் எவ்வளவு என்று கேட்டாள். என்னுடைய ஃபீஸ் ₹2000 ஒன்லி என்று சொன்னேன். ஃபீஸ் ரொம்ப அதிகம் என்று சொன்னாள். பலன் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக எடுத்து சொல்லுவேன் என்று சொன்னேன். என்கிட்ட ஜாதகம் இல்லை, உங்களால் பலன் எடுத்து சொல்ல முடியுமா என்று கேட்டாள். என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் என்று சொன்னேன். அது எப்படி சார் உங்களால் முடியும் என்று கேட்டாள். எனக்கு லக்னத்தை வைத்து பலன் சொல்லவும் தெரியும், லக்னம் இல்லாமல் பலன் சொல்லவும் தெரியும், கிரகத்தை வைத்து பலன் சொல்லவும் தெரியும், நட்சத்திரத்தை வைத்து பலன் சொல்லவும் தெரியும். எனக்கு ஜாதகத்தை வைத்து பலன் சொல்லவும் தெரியும், ஜாதகம் இல்லாமல் பலன் சொல்லவும் தெரியும். ஜாதகத்தை வைத்து 25 பலன்கள் மேல் சொல்லவும் தெரியும், ஜாதகமே இல்லாமல் 25 பலன்கள் மேல் சொல்லவும் தெரியும். நான் சொல்றது தான் செய்வேன், செய்கிறது தான் சொல்லுவேன், சொல்லாததும் சேர்த்து செய்வேன். ஓகே, நெக்ஸ்ட். என்னை பற்றி ஜஸ்ட் 3 பலன்கள் எடுத்து சொல்லுங்க. நீங்கள் சொன்னது கரெக்டாக இருந்தால் உங்களுடைய ஃபீஸ் கண்டிப்பாக நான் தரேன் என்று சொன்னாங்க. என்ன மேடம், என்கிட்டயே சேலஞ்ச் பண்ணுறீங்களா? 3 பலன்கள் என்ன, 6 பலன்கள் சொல்கிறேன். நான் சொல்கிற பலன் ஒரு பலன், எப்படி நான் சொல்கிற பலன் ஒரு பலன் தப்பாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபீஸ் தர வேண்டாம். ஓகே, ஹாப்பியா? ஐ எம் டபுள் ஹாப்பி மேடம். ஜஸ்ட் 2 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. இப்போ என்னுடைய நவகிரகம் நண்பர்கள் வந்து விடுவாங்க. அவங்க உங்களை பற்றி என் மூலமாக விஷயத்தை எடுத்து சொல்லுவாங்க. ஓகே ஓகே, அவங்க வந்தாச்சு. இப்போ ஆரம்பிப்போமா? உங்களுடைய மாமனார் உயிருடன் இல்லை, இது என்னுடைய ஃபர்ஸ்ட் பலன். கரெக்டா? சொல்லுங்க மேடம். கரெக்ட் சார். நீங்களும் உங்களுடைய கணவரும் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கீங்க, இது என்னுடைய 2வது பலன். கரெக்டா? கரெக்ட் சார். நீங்கள் ஸ்கூல் லைஃப் கூட தாண்ட மாட்டீங்க, ஐ மீன் 10th +2 கூட பாஸ் பண்ண மாட்டீங்க, இது என்னுடைய 3வது பலன். கரெக்டா? கரெக்ட் சார். உங்களுடைய மர்மஸ்தானத்தில் அறுவை சிகிச்சை நடந்துவிட்டது, இது என்னுடைய 4வது பலன். கரெக்டா? கரெக்ட் சார். உங்களிடம் பணம் தங்காது, நகையும் தங்காது, உங்களுடைய குடும்பத்திற்கு தெரியாமல் நீங்கள் கடன் வாங்குவீங்க, இது என்னுடைய 5வது பலன். கரெக்டா? கரெக்ட் சார். இது ஜல்சா ஜாதகம், ஐ மீன் உங்களுக்கு காமம் பிடிக்கும், தாம்பத்திய உறவு பிடிக்கும், உடல் உறவு மீது அதிக ஆர்வம் உண்டு, உங்களுக்கு ஆண் நண்பர்கள் அமையும், நட்புக்கு பின் தாம்பத்திய உறவு நடக்கும், உங்களுடைய வருமானத்திற்காகத்தான் தாம்பத்திய உறவில் ஈடுபடுவீங்க, அதன் மூலமாக பணம் சம்பாதிப்பீங்க, இதுவும் ஒரு வகையான கமிஷன் இன்கம், இதன் மூலமாக வரும் இன்கம் உங்களுக்கு பிடிக்கும், அதனால தான் இதற்கு பெயர் ஜல்சா ஜாதகம் என்று சொன்னேன். இது என்னுடைய 6வது பலன். கரெக்டா? எப்படி சார்? சொல்லுங்க மேடம், கரெக்டா?
கரெக்ட் சார். அது எப்படி சார் நீங்கள் கரெக்டாக பலன் எடுத்து சொல்கிறீங்க என்று கேட்டாங்க. எனக்கு கடவுள் பக்தி, தொழில் பக்தி, ஜோதிடம் பக்தி அதிகம் உண்டு. செய்யும் தொழிலே தெய்வம் என்ற பழமொழி வந்தது இந்த சின்ன விஷயத்திலிருந்து தான். இறைவனுடைய லாங்குவேஜ் நவகிரகத்துக்கு தெரியும். நவகிரகத்துடைய லாங்குவேஜ் ஜோதிடர்களுக்கு தெரியும். ஜோதிடருடைய லாங்குவேஜ் வந்திருக்க என்னுடைய கிளைண்ட்டுக்கு தெரியும். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம், அதற்கு இதுதான் அர்த்தம் என்று சொன்னேன். இந்தாங்க சார் உங்களுடைய ஃபீஸ் ₹2000 என்று கொடுத்தாங்க. அதன் பிறகு மற்ற பலன்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டேன். அதுவும் 30 பலன்கள் சொன்னேன். பிறகு நான் கேட்டேன், இப்போ சொல்லுங்க மேடம், என்னை பார்த்தால் ஜோசியர் மாதிரி தெரியுதா என்று கேட்டேன். என் கண்ணுக்கு நீங்கள் தெய்வமாக தெரியுறீங்க சார். நீங்கள் சாதாரண மனுஷன் கிடையாது, ஜோதிட விஞ்ஞான சக்கரவர்த்தி என்று சொன்னாங்க. என்கிட்ட ஜாதகமே இல்லாமல் என்னை பற்றி இத்தனை விஷயத்தை எடுத்து சொல்கிறீங்க. உண்மையிலேயே இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் என்று சொல்லி என்னை ரொம்ப உயர்வாகவும் பாராட்டி புகழ்ந்து பேசினாங்க. ஓகே, குட். இப்போ நம்ம திரும்ப வீடியோவின் தலைப்புக்குள் செல்வோம். பிரசன்னம் ஜாதகம் பகுதி 1. ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பலன் சொல்வது எப்படி, அதுவும் ஒரே கிளைண்ட்டுடைய 30 ஜாதக பலன்கள் கண்டுபிடிப்பது எப்படி பார்ப்போமா? பிரசன்னம் பார்த்த தேதி நேரம் அவசியம் நீங்கள் குறித்து கொள்ளவும். பிரசன்னம் பார்த்த தேதி நேரம் அவசியம் நீங்கள் குறித்து கொள்ளவும். ஓகே, ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்க. 13/11/2023 1:53 PM. இடம் சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? வெரி சிம்பிள். என்னுடைய ஸ்டைலில் சொல்லணும் என்றால் எனக்கு பலன் சொல்வதற்கு ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் போதும். ஸ்டைலு தான், இது சூப்பர் ஸ்டைலு தான், கார்த்திக் சொன்ன பலனு கரெக்டு தான். வாட்? ஸ்டைலு தான், இது சூப்பர் ஸ்டைலு தான், கார்த்திக் சொன்ன பலனு கரெக்டு தான். கட்டம் தான், இது ராசி கட்டம் தான், சொன்ன பலனு அனைத்தும் கரெக்டு தான். ஓகே, குட். இந்த பாஷா பாடல் தான் நான் ஜோதிட பாடலாம் மாற்றியாச்சு. நேரம் கிடைக்கும் போது இதே பாடல் ஃபுல்லாக பாடி காட்டுறேன். இப்போது வீடியோவுக்கு டைம் ஆயிடுச்சு. உங்களுடைய பொன்னான ஜோதிடருடைய ஜோதிட நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த வீடியோவை முதல் தடவை பார்க்கும்போது கேஷுவலாக பாருங்கள். 2வது முறை பார்க்கும்போது நீங்கள் நோட்ஸ் எடுத்து கொள்ளுங்கள். ஓகே, குட். கார்த்திக் பாபு ஹா 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 லா 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 ஹா ஹா ஹா. ரெண்டில் ராகு மாந்தி. 2ஆம் இடத்திற்கு பாதகாதிபதி தொடர்புண்டு. மேலும் 4ஆம் இடத்திற்கு அஷ்டமாதிபதியும் மாரகாதிபதியும் தொடர்பு உண்டு. ஜாதகிக்கு கல்வி தடை ஏற்படும். ஜாதகி தன்னுடைய ஸ்கூல் லைஃப் தாண்ட மாட்டாங்க. கல்வி சரியாக வராது. 10th +2 கூட பாஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. குரு புதன் சஷ்டாஷ்டகம். இந்த இருவரும் சர்பத்திற்கும் மாந்திக்கும் வீடு கொடுத்த அதிபதிகள். படிப்பு மண்டையில் ஏறாது. ஓகே, நெக்ஸ்ட். ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. வாக்குஸ்தான அதிபதியும் வாக்கு கிரகம் புதனும் சஷ்டாஷ்டகம். ஜாதகி கொடுத்த வாக்கு காப்பாற்ற மாட்டாங்க. இந்த இருவரும் செவ்வாய் வீட்டில் இருப்பதால் ஜாதகியுடைய பேச்சு மூலமாக எளிதில் பகை ஏற்படும். பணபரஸ்தான அதிபதிகள் லக்னத்திற்கு பகை வீட்டில் சஷ்டாஷ்டகம். பண கஷ்டம் கொடுக்கும். 2, 8 அதிபதிகள் சஷ்டாஷ்டகம். ஜாதகியுடைய தாய் தந்தைக்கும் ஜாதகியுடைய மாமனார் மாமியாருக்கும் சம்பந்திங்க ஒற்றுமை இருக்காது.
ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. கால புருஷனுக்கு 9ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியும் சஷ்டாஷ்டகம். ஆன்மீக கிரகம் கேதுவும் குருவும் சஷ்டாஷ்டகம். ஜாதகிக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது. கோயிலுக்கு போக மாட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை கூட கோயிலுக்குள் உணவு பிரசாதம் தானம் கொடுக்க மாட்டாங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கின்ற மாதிரி வெளியே காட்டிப்பாங்க. ஆனால் கடவுள் நம்பிக்கை இருக்காது. தான் தவறு செய்தால் கடவுள் தன்னை தண்டிப்பார் என்ற எண்ணமும் பயமும் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. லக்னாதிபதிக்கு சஷ்டாஷ்டகமாக 4, 9 அதிபதி இருப்பதால் ஜாதகிக்கு அப்பா அம்மா சொல்லும் அட்வைஸ் பிடிக்காது. ஜாதகி அப்பா அம்மா பேச்சு கேட்க மாட்டாங்க. 8ஆம் அதிபதி விருச்சகத்தில் இருந்து சனியின் பார்வை இருப்பதால், இதில் லக்னாதிபதிக்கு தொடர்பு இருப்பதால் ஜாதகிக்கு மர்மஸ்தானத்தில் அறுவை சிகிச்சை நடக்கும். ஓகே, அடுத்து 6ஆம் அதிபதி பாதகஸ்தானம். பாதகாதிபதியுடன் கேது இருப்பதால் ஜாதகிக்கு கடன் ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. பாதகாதிபதியுடன் கேது சேர்க்கை 8இல், மேலும் 8ஆம் அதிபதி விருச்சகத்தில் இருப்பதால் இது கணவன் மனைவி பிரிவினை ஜாதகம். சுக்கிரனுக்கு கேது மாந்தி தொடர்பு இருப்பதால் ஜாதகிக்கு பணம் கொடுத்தல் வாங்குதல் விஷயத்தில் பிரச்சனை வரும். ஜாதகியை நம்பி கடன் கொடுக்க கூடாது. ஜாதகியை நம்பி கடன் வாங்கவும் கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் குரு வீட்டில் ராகு மாந்தி. குருவுக்கு சஷ்டாஷ்டகமாக சுக்கிரன் இருப்பதால் ஜாதகியுடைய நகை அடமானத்திற்கு போகும், எளிதில் கரையும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. சூரியன் சந்திரன் இருவரும் ஒரே நட்சத்திரமாக இருப்பதால், அதுவும் குருவின் நட்சத்திரமாக இருப்பதால் தாய் தந்தை இருவரும் ரொம்ப ஒற்றுமையானவங்க. குரு பார்வை இருப்பதால் தாய் தந்தை நல்லவங்க. 10ஆம் அதிபதியும் சந்திரனும் ஒரே நட்சத்திரமாக இருப்பதால், அதுவும் குருவின் நட்சத்திரமாக இருந்து குரு பார்வை இருப்பதால் மாமியாருக்கு ஆயுள் அதிகம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 3ஆம் அதிபதியும் சூரியனும் மாமனாரை குறிக்கும். கரெக்ட், 3ஆம் அதிபதியும் சூரியனும் மாமனாரை குறிக்கும். இந்த இருவருடைய சேர்க்கை பாதகஸ்தானத்தில் உண்டு. மேலும் அது 3ஆம் இடத்திற்கு மாரகஸ்தானத்தில் உண்டு. மாமனாருக்கு கண்டம் உண்டு. ராகு மாந்திக்கு வீடு கொடுத்த அதிபதி குருவின் பார்வை மாரகஸ்தானத்தில் இருந்து பார்ப்பதால் மாமனாருக்கு மிக கடுமையான ஆயுள் தோஷம் உண்டு. ஜாதகியுடைய மாமனார் இப்போ உயிருடன் இருக்க வாய்ப்பு இல்லை. அவர் நிச்சயமாக இறந்து விட்டார். இதுதான் என்னுடைய பலன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 2இல் ராகு மாந்தி. 2ஆம் அதிபதி வக்ர குருவுக்கு 12இல் ராகு மாந்தி இருப்பதால் ஜாதகிக்கு நான்வெஜ் உணவு ரொம்ப பிடிக்கும். இயற்கை சுவர் தைரியஸ்தானத்தில் வக்ரம் பெற்று தைரியஸ்தான அதிபதி செவ்வாய் பார்வை இருப்பதால் ஜாதகி ரொம்ப தைரியசாலி. 5, 8 அதிபதி புதன் நீர் ராசியில் இருப்பதால் ஜாதகி தன்னுடைய குழந்தை பிரச்சனையும் கணவனுடைய குடும்ப பிரச்சனையும் ஜாதகி மனசில் இருக்க பிரச்சனையும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. லக்னாதிபதிக்கு பாதகஸ்தானத்தில் 7ஆம் அதிபதி இருப்பதால் ஜாதகிக்கு தன்னுடைய கணவனை பிடிக்காது. 3ஆம் அதிபதியும் சந்திரனும் சந்தேகத்தை குறிக்கும். இதில் 7ஆம் அதிபதி தொடர்பு இருப்பதால் கணவன்
ஜாதகி மீது சந்தேகப்படுவார். ஜாதகியை எளிதில் நம்ப மாட்டார். அடுத்து குருவுக்கு செவ்வாய் சனி குருவுக்கு மாரகஸ்தானத்திலும் குருவுக்கு பாதகஸ்தானத்திலும் தொடர்பு உண்டு. கரெக்டாக பார்த்தா தான் புரியும். ஓகே, நான் மறுபடியும் சொல்கிறேங்க. குருவுக்கு செவ்வாய் சனி குருவுக்கு மாரகஸ்தானத்திலும் குருவுக்கு பாதகஸ்தானத்திலும் தொடர்பு உண்டு. ஜாதகிக்கு குடும்ப நபர் மூலமாக நம்பிக்கை துரோகம் நடக்கும். அவர்கள் மூலமாக பாதிக்கப்படுவாள். யாரை முழுசா நம்புகிறாங்களோ அவங்க தான் நம்பிக்கை துரோகம் செய்வாங்க என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. காலபுருஷனுக்கு குடும்பஸ்தான அதிபதியும் லக்னத்திற்கு குடும்பஸ்தான அதிபதியும் சஷ்டாஷ்டகம். பணத்தை குறிக்கும் கிரகம் சஷ்டாஷ்டகம். இந்த சஷ்டாஷ்டகத்தில் கேது இருப்பதால் பணத்தின் காரணமாகவும் நகையின் காரணமாகவும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வரும். கேதுக்கு 8ஆம் இடமும் 8ஆம் அதிபதியுடைய மூலத்திரிகோண வீடும் தொடர்பு இருப்பதால் கணவன் மனைவி பிரிந்து வாழ்வார்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 4ஆம் அதிபதிக்கு கேது மாந்தி தொடர்பு இருப்பதால் ஜாதகியுடைய சொந்தக்காரங்க முன் வந்து ஜாதகிக்கு எந்த உதவியும் நன்மையும் செய்ய மாட்டாங்க. வீட்டு உபயோக பொருட்கள் மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜு, ஃபேனு அடிக்கடி ரிப்பேர் ஆகும். சுகஸ்தான அதிபதிக்கு கேது மாந்தி தொடர்பு இருப்பதால் ஜாதகி ஒழுக்கம் கெட்டவங்க. 4-9 அதிபதிக்கு கேது மாந்தி தொடர்பு இருப்பதால் ஜாதகி மூலமாக தாய் தந்தைக்கு அதிகம் கஷ்டத்தை கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 6ஆம் அதிபதிக்கு நட்பு கிரகங்கள் தொடர்பு இருப்பதால் ஜாதகிக்கு நண்பர்கள் மூலமாகத்தான் வேலை அமையும். அது பாதகஸ்தானமாக இருப்பதால் கிடைச்ச வேலை ஜாதகிக்கு பிடிக்காது. எல்லாம் தலையெழுத்து, எல்லாமே என் தலையெழுத்து, இங்கே வந்து நான் வேலை செய்யணுமா அப்படின்னு நினைப்பாங்க. இதில் ஆண் கிரகங்கள் ஆண் ராசியில் தொடர்பு இருப்பதால் ஜாதகி வேலை செய்யும் இடத்தில் ஆண்கள் அதிகம் உண்டு. அதற்கு திரிகோணத்தில் லக்னாதிபதியும் ஆண் ராசியில் இருப்பதால் ஜாதகிக்கு ஆண்களிடம் பழக்கம் ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. நீச கிரகத்துடன் சந்திரன் சேர்ந்தால் சந்திரன் தன்னுடைய பலத்தை இழப்பார். இது வரைக்கும் இந்த விஷயம் நீங்கள் கேள்விப்படல இல்லையா? இப்போதான் நேரம் வந்திருக்கு. இறைவன் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு, அதனால் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். என்ன சொன்னேன்? நீச கிரகத்துடன் சந்திரன் சேர்ந்தால் சந்திரன் தன்னுடைய பலத்தை இழப்பார். அது பாதகஸ்தானத்தில் இருப்பதால் திருட்டுத்தனமாக தவறு செய்ய தூண்டும். இதில் 3ஆம் அதிபதி செவ்வாயும் இருப்பதால் தைரியமாக தவறு செய்ய தூண்டும். இதில் ராகு மாந்திக்கு வீடு கொடுத்த அதிபதி குருவும் தொடர்பு இருப்பதால் தவறு செய்வது தன்னுடைய வாழ்க்கையில் பிறவி குணமாக மாறிவிடும். சொல்லி திருத்த முடியாது, சொன்னாலும் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. தன்னுடைய உடம்பும் மனசும் தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்காது, தன்னுடைய கண்ட்ரோலை வைத்து கொள்ள மாட்டாங்க என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 3, 7, 11 காம திரிகோணம் அதிபதிகள் கலத்திரக்காரர்கள் வீட்டில் தொடர்புண்டு. ஜாதகிக்கு காமம் ரொம்ப பிடிக்கும். இதில் உடல்காரன் சந்திரன் இருப்பதால் தாம்பத்திய உறவு ரொம்ப பிடிக்கும். இதில் நட்பு கிரகங்கள் தொடர்பு இருப்பதால் நட்புக்கு பின் தாம்பத்திய உறவு நடக்கும். மேலும் 2, 6, 10 அதிபதிகள் தொடர்பு இருப்பதால் தன்னுடைய வருமானத்திற்காக ஜாதகி தாம்பத்திய உறவில் ஈடுபடுவாங்க. அதன் மூலமாக பணம் சம்பாதிப்பாங்க. இதுவும் ஒரு வகையான கமிஷன் இன்கம். இதன் மூலமாக வரும் இன்கம் ஜாதகிக்கு பிடிக்கும். இதற்கு பெயர் ஜல்சா ஜாதகம். ஓகே, நெக்ஸ்ட்
ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 2ஆம் அதிபதி செவ்வாய் வீட்டில் இருந்து செவ்வாய் பார்வை இருப்பதால், மேலும் இந்த இருவரும் சர ராசியில் தொடர்பு இருப்பதால் ஜாதகியுடைய பேச்சில் வேகம் இருக்கும். வேகமாகவும் கோபமாகவும் தைரியமாகவும் அவசரப்பட்டு பேசக்கூடிய நபர் என்று அர்த்தம். லக்னமும் லக்னாதிபதியும் காற்று ராசியில் இருப்பதால் ஜாதகியிடம் எப்போதும் பேச்சு துணைக்கு ஆள் உண்டு. ஓகே, குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்களுடைய கிளையண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.